கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்க கட்டின ஒரு கோட்டையை காலால் எப்படி எட்டி வச்சா எப்படி எட்டி ஒதிப்போம், அந்த மாதிரி இந்த மொத்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை எட்டி வச்சிருக்காங்க. இது அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. இருந்தும் பார்த்திங்கன்னா அவர் மேலே தொடர்ச்சியாக பழி சொல்கிறாங்க. மருத்துவமனைக்கு போனவங்களுக்கு முறையான மருத்துவ வசதி இல்லை. இந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு முறையான பாதுகாப்பும் கொடுக்கப்படவே இல்லை. இதுக்கு அந்த முதல்வர் தான் பதில் சொல்லணுமே தவிர தளபதி விஜய் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது அந்த முதல்வரும் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும்தான் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். விஜய் என்ன இப்போ ட்வீட் போட்டிருக்காரு, என் இதயம் நொறுங்கி போய் இருக்கேன், என்னால் பதில் சொல்லவே முடியல அப்படி சொல்லிட்டு. தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பேர் இறந்து போவாங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நடந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஆம்புலன்ஸ் வெறி ஆம்புலன்ஸ் மட்டும் வருது, வெறி ஆம்புலன்ஸ் மட்டும் போகுது, இது கூட்டம் பெரிய நியூஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு. அங்கேருந்த ஒரு குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க, என் பையன் தான் இறந்து போயிட்டான், ஆனால் இது விஜய் காரணம் கிடையாது, இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல அப்படி சொல்கிறாங்க. மக்களே, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது அவர் நம்மளுக்காக தான் இறங்கி வந்தார். இதுமாரி டைமில் நம்ம தான் அவர் கூட நிற்கணும். இதுமாரி பெரும் துயரம் இனிமேல் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்லணும்.